வணக்கம். இன்னைக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட இது பார்க்கலாம். முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்தது சனி பகவானோட ஆதிக்கத்துக்குட்பட்ட 2வது நட்சத்திரம் தான் அனுசம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவர்ச்சியான தோற்றம் இருக்கும். மற்றவர்களிருந்து மாறுபட்ட சிந்தனை கொண்டவங்களுக்காக இருப்பீங்க. பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பு இருக்கும் உங்ககிட்ட. கடைசி வரைக்கும் அவங்கள கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக காணப்படுவாங்க. சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்களை கடைபிடிப்பதில் உறுதியாக இருப்பாங்க. சாஸ்திர சடங்கெல்லாம் பார்ப்பாங்க இவங்க. அப்படி கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லி குடும்பத்தினருடையும் வற்புறுத்துவாங்க. இறக்க சுபாவம் இருக்கும். அமைதியை எப்போதும் விரும்புவாங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டால் 2ல் 1 பார்க்க மூட மாட்டாங்க. உறுதியான கொள்கை பிடிப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. யார் தவறு செஞ்சாலும் சரி இவங்க நீதிமானாக இருப்பாங்க. தண்டனை கொடுப்பாங்க. அவர்கள் எத்தகைய உயர்நிலையில் இருந்தாலும் சரி தட்டி கேட்க தயங்கவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா சுயமாக தொழில் தொடங்கி மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அடுத்தவங்கள்ட்ட வேலை செய்வதை விரும்பவே மாட்டாங்க. பலருக்கும் அவங்களுடைய துன்பத்தில் ஆதரவு நீட்டும் நீங்கள் உங்கள் பிரச்சனையை மட்டும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே மாட்டீங்க. மற்ற பல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு இருக்கணும், உங்களுடைய பங்கு இருக்கணும்னு நினைப்பீங்க. பல விஷயத்தில் ஞானம் பெற்றவங்களாக இருப்பீங்க. ரொம்ப ஒரு ஞானம் இருக்கும் உங்களுக்கு. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடிக்கடி வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்வதை விரும்புவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்களாலும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அடுத்து எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டது முடிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. ஒரு வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பீங்க. அடுத்து குடும்பத்தினிடம் மிகுந்த பாசம் வச்சுருப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு ஒரு சம உரிமை கொடுப்பீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ பழகிக்குவீங்க. கலை இலக்கியத்துறையில் புகழ் பெற்று விளங்குவீங்க. அரசாங்கத்திலிருந்து பரிசும் பாராட்டும் பெறும் வாய்ப்பை பெறுவீங்க. வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை மனம் சோர்ந்து போய்விட மாட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு மனம் சோர்ந்தலாக போகாது. ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. இப்போ எந்த பேதமும் இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகுவீங்க. ஜாதி மத பேதம்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாரும் சமம்தான். உங்களை சிலர் அரசியலிலோ அது ஆன்மீகத்திலோ ஈடுபட்டு மனித சமூகத்துக்கு நன்மை செய்வீங்க. பாத வரியாக பார்க்கலாம். அனுஷம் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசி அதிபதி சனி, நட்சத்திர அதிபதி சனி, ராசி அதிபதி செவ்வாய், நவாம்சாதிபதி சூரியன். எப்போது எளிமையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. எதையும் தீர்க்க தரிசனத்துடன் சிந்தித்து செயல்படுவீங்க. இல்லையென்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்வீங்க. ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அடிக்கடி யாகங்களும் பூஜைகளும் செய்வதில் விருப்பம் கொண்டிருப்பீங்க. எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழலிலும் சரி உண்மையை மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. தாய் தந்தையிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீங்க. அவங்களோட வார்த்தைகளை வேதமாக எடுத்துக்கொண்டு செயல்படுவீங்க. நண்பர்களிடம் கூட ஒரு எல்லைக்குள் தான் பழகுவீங்க. அரசியல்வாதி, அரசாங்க அதிகாரி ஆகியோருடன் தொடர்பு பெறுவீங்க. அவங்களால ஆதாயம் இருக்கும். சிலருக்கு ஆன்மீகத்தில் அல்லது அரசியலில் பிரபலமுடைய வாழ்க்கை வாய்ப்பு இருக்கும். அடுத்து வாழ்க்கையோட அடிமட்டத்தில் இருந்தாலும் எப்படி உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவீங்க. அடுத்து அனுச 2ஆம் பாதம் பார்க்கும்போது நட்சத்திர அதிபதி சனி, ராசி அதிபதி செவ்வாய். அடுத்து நவாம்ச அதிபதி புதன். வாழ்க்கையில் எப்போதும் இன்பமே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அடுத்து சுவையில் கூட பார்த்தீங்கன்னா இனிப்பு தான் சேர்ப்பீங்க. அடுத்து தெளிந்த சிந்தனையுடன் செயல்படுவீங்க. எப்பேற்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் சரி சாதுரியமாக பேசி சாதிச்சிருவீங்க. நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவீங்க. ஆனால் சில பேத்துக்கு தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வயதான காலத்தில் பிறகு எதை படிச்சுக்கிட்டே புத்தகத்தை ஏதாவது மேகசின்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் அடிக்கடி தங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் அங்கே போய் தங்குவாங்க. அடுத்த குடும்பத்தினரிடம் அதிக பாசம் இருக்கும். ஜோதிட கலையிலும் ஆர்வமாக இருப்பாங்க. மனதில் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஜாதி மத பேதம்லாம் பார்க்க மாட்டாங்க. அடுத்து இசையை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஈடுபாடு இருக்கும். சில பேர் பாடகர்களாக இருப்பாங்க, நடிகர்களாக இருப்பாங்க. அடுத்து வாழ்க்கை துணையை அதிகம் நேசிப்பாங்க. ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களையும், பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களையும் அதிகம் பெற்றிருப்பாங்க. எந்த நிலையிலும் தவறான பலைக்கு செல்ல மாட்டாங்க. மன உறுதி மிக்கவர்களாக இருப்பாங்க. அடுத்து அனுசம் 3ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி, ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி சுக்கிரனை நவாம்சாதிபதியாக கொண்டிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான தோற்றம் இருக்கும். அனைவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அன்புடன் நடந்து கொள்வீங்க. உங்களுக்கென்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திட்டு அதை அடைய சலிக்காமல் உழைப்பாங்க.
பள்ளி கல்லூரி பருவத்தில் துருதுருப்பாக இருப்பீங்க. நவீன ரக ஆடை ஆபரணங்கள் வாங்க நிறைய செலவழிப்பீங்க. மனதில் உள்ளதை மறைக்காமல் பேசுவீங்க. நண்பர்கள் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. எந்த துறையில் பணியில் இருந்தாலும் அந்த துறையில் முக்கியமான எடுத்திருப்பீங்க. வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க. வந்த சண்டையை விட மாட்டீங்க. மனதில் எப்போதும் நல்ல விஷயத்தை பற்றி சிந்திச்சுட்டே இருப்பீங்க. அடுத்த அனுஷம் 4ஆம் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபதி சனி, ராசி அதிபதி வந்து செவ்வாய், நவம்ச அதிபதி வந்து செவ்வாய். அனைவரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக இருப்பீங்க. இனிமையாக பழகவும் பேசவும் செய்வீங்க. ஆனால் கோபம்னு வந்துடுச்சுன்னா என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமே வார்த்தைகளை கொட்டிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படவும் செய்வீங்க. அடுத்து குடும்பத்திடம் அதிக அன்பு இருக்கும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். காதலித்து பெற்றோர் சமத்துடன் திருமணம் செஞ்சுக்கிறத விரும்புவீங்க. வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீங்க. இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி பகுத்து பாய்த்து தெரிந்து கொள்ளும் திறமை வந்து இருக்கும். பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்துக்குவீங்க. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தேடி சென்று சந்திப்பதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீங்க. பலர் கூடியிருக்கும் இடத்தில் அதிகம் பேசாமல் ஒதுங்கி இருப்பீங்க. தேவை அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் நீங்கள் செய்வீங்க. வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு, முருகப்பெருமான். அணிய வேண்டிய நவரத்தினம் வந்து நீலக்கல். வழிபட வேண்டிய தலம் வந்து நவ திருப்பதிகளில் ஒன்றான வரகுண மங்கை திருப்பனங்குன்றவங்க. நன்றி, வணக்கம்.